கடந்த 13 வயசில் நான் ஒரு சின்ன தவறு பண்ணேன். கெட்ட பழக்கத்திற்கு அடிமையானேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து ஏரிக்கு குளிக்கலான்னு போனப்போ அவனுங்க கடையில் போயிட்டு சிகரெட் வாங்கினானுங்க. அவனுங்க வாங்கி எனக்கு மறைமுகமாக அவனுங்க அந்த குளிச்சுக்கிட்டே அந்த சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தானுங்க. அந்த நேரத்தில் நான் பார்த்ததுனால அவங்க என்ன பண்ணானுங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சொல்லுவானே அப்படின்னு சொல்லி எனக்கும் அந்த சிகரெட் பழக்கத்தை கற்றுக் கொடுத்தானுங்க. அல்லேலூயா. எனக்கு சிகரெட் பழக்கத்தை பிடிக்கவே தெரியாது. எனக்கு நல்லா குண்டா புசுன்னு இருப்பேன் சின்ன வயசில். ஆனால் அந்த சிகரெட் பழக்கத்தை நான் கற்றுக்கினேன். அந்த சிகரெட் பழக்கம் தொடர்ந்து அதை அடிக்க ஆரம்பித்தேன். சில நாட்கள் கடந்து போச்சு. அந்த சில நாட்கள் கடந்து போன பின்பு ஆன்ஸு போட ஆரம்பித்தேன். ஆன்ஸு போட்டு அது ஒரு போதையாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 3வது கஞ்சாவுக்கு இறங்கினேன். என் ஃப்ரெண்டு எனக்கு கற்றுக் கொடுத்தான் கஞ்சா அடிக்கிறதுக்கு. நான் கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் நல்லா கவனமாக கேட்கணும். கஞ்சா அடிக்க ஆரம்பிச்சது எங்கே போய் அது நிறுத்துது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், கஞ்சா அடிக்க ஆரம்பித்தேன். அந்த பழக்கத்துலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அது அடிக்ட் ஆகினே தான் போச்சு தவிர அது குறையவே இல்லை. எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது பையன் இதுமாரி பிரச்சனை, பையன் இதுமாரி பழக்கம் பண்ணுறானான்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. காசு அம்மா கிட்ட ஒரு 5 ரூபா கேட்பேன், 10 ரூபா கேட்பேன். அம்மா சரி புள்ள தானே சாப்பிட்றதுக்கு கேட்குது போல், வாங்கி சாப்பிட்றதுக்கு கேட்குதுன்னு சொல்லி அம்மா கொடுத்துருவாங்க. அம்மா பாசம் எனக்கு அதிகமாக. அதனால் இந்த பழக்கத்திற்கெல்லாம் அடிமையாக ஆரம்பித்தேன். இந்த கஞ்சா மூலயமா இன்னும் அதிகமாக போதை பண்ண ஆரம்பித்தேன். கஞ்சா என்ன நிப்பாட்டவே முடியாது. ஒரு சில நேரம் கூட இல்லைன்னா சொல்லி நான் அந்த கஞ்சாவை அடிச்சிட்டே இருப்பேன். எப்பவுமே எனி டைம் அடிச்சிட்டே இருப்பேன். அந்த கஞ்சாவிலேயே முழுகிட்டேன். பசங்க என் கூட என்னை வளர்த்து விட்டுவேன். அவனுக்கு நான் ஹெட் ஆகினேன். அவனுக்கு நான் ஒரு டாப்பில் வந்து நான் அந்த கஞ்சா பழக்கத்து மூலமாக பெரிய ஆளாகினேன். கஞ்சாவை அடிக்க ஆரம்பித்ததுலேருந்து கஞ்சாவை வாங்கி விற்பனை செய்ய ஆரம்பித்தேன். எங்கள் ஊரை சுற்றிலும் எல்லா இடத்துலையும் பசங்க, நிறைய பசங்க தெரியும், நிறைய பசங்க வந்து என்கிட்ட கஞ்சா வாங்குவானுங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டானுங்க இந்த கஞ்சா மூலயமா. இந்த கஞ்சா மூலயமா நிறைய பசங்க என் கூட எப்பவுமே என் கூட இருப்பானுங்க. ஒரு 30-20 பசங்க எப்பவுமே என் கூடயே இருப்பானுங்க. ஏன்னா அந்த கஞ்சான்ற பொருள் என்கிட்ட இருக்கிறதுனால. அந்த கஞ்சா பொருள் இல்லைன்னு சொன்னால் எவனும் நிற்க மாட்டான். அந்த கஞ்சா பொருள் என்கிட்ட இருக்கிறதுனால எல்லா பசங்களும் என் கூட இருந்தானுங்க. அவனுக்கு வரதெல்லாம் எல்லாருக்குமே நான் செலவு பண்ணுவேன். எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவேன். அவனுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இந்த போதையினால், இந்த கஞ்சா பழக்கம். ஒரு நாள் நான் வீட்டில் உட்கார்ந்துன்னு இருக்கும்பொழுது கஞ்சா என்கிட்ட இல்லை, துளி கொஞ்சம் இல்லைன்னா கூட நான் பைத்தியம் பிடிச்ச நிலைமையில் ஆகிடுவேன். என்னால் நிற்பாட்டவே முடியாத சூழ்நிலை அது. நான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிருந்தேன். தலையெல்லாம் பெரிய பெரிய முடி வாழ்த்துக்கினே, கலர் டை அடிச்சுக்கினே, பொறுக்கித்தனமாக சுற்றினு இருந்தேன். எல்லாம் ஒல்லியாக, ஊர் ஜனெல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிற அளவுக்கு நான் ஆகிட்டேன். என்னை யாருமே தடுத்து நிறுத்த முடியல. நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, தம்பி இது மாதிரிலாம் பண்ணாதடா, தப்புடா இது. ஆனால் நான் அதை எடுத்துக்கல. பசங்க சொல்கிற பேச்சு தான் கேட்டேன். பசங்களை கேட்டு சேர்ந்து ரொம்ப சுற்றிகிட்டே இருப்பேன். எப்பவுமே எங்கேயுமே வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஸ்கூலுக்கு சரியாக போக மாட்டேன். ஃபுல்லாக இந்த கஞ்சாவில் தான் அடிமை. என் வாழ்க்கை இந்த கஞ்சா மூலிமா தான் அடிமையாச்சு. இந்த கஞ்சாவினால் போதை மாத்திரை போட ஆரம்பித்தேன். வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவேன். போதை மாத்திரை போட ஆரம்பித்தேன். போதை மாத்திரை போட அது சில நாட்கள் போச்சு. அந்த போதை பத்தலையேன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட ஆரம்பித்தேன். இன்ஜெக்ஷன் போட்டே இருக்கும். ஒரு சில டைம்லலாம் இன்ஜெக்ஷன் சொருவிட்டு நரம்பில் குத்திட்டே இருக்கும்போதோ இந்த நரம்பில் குத்தி நரம்புலலாம் வந்துக்குது இன்ஜெக்ஷனு. டாக்டர் சொல்லுவாங்க அந்த சின்ன பபுள்ஸ் ஏர் போச்சுன்னா கூட அது வந்து ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆகிடுமா. நாங்கள் அது கூட தெரியாமல் போதை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த போதையிலேயே நான் ரொம்ப அடிக்ட் ஆனேன். பைக்குங்களை திருடுவோம். அதே போல் கஞ்சாங்களை வெளியில் வாங்கிட்டு வந்து விற்பனை செய்வேன் பாக்கெட் பண்ணி. என் மூலயமா நிறைய சின்ன பசங்களாம் கெட்டு போயிருக்கிறாங்க. என் ஊரில் வந்து ரொம்ப நான் பேர் வாங்கிட்டேன் கெட்ட பையன்னு சொல்லி. எங்கள் அம்மா கிட்ட யார் சொன்னாலும் எங்கள் அம்மா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப பாசம் எனக்கு, என் மேலே எங்கள் அம்மா. நல்லா நிறுத்த முடியாது. கொஞ்ச நேரம் இல்லைன்னா நான் அப்படியே சுற்றி திருவேன். எந்த பொருளை திருடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டு அந்த கஞ்சா வாங்கலான்னு சொல்லி. பைக்குங்களை அதே போல் ஒயருங்களாக இருப்பேன். எங்கள் ஊரை சுற்றில இருக்கிற மோட்டருங்க ஒயருங்களை அறுத்து அதில் வர காப்பரை வச்சு அது மூலயமா கஞ்சா வாங்கி அடிக்க ஆரம்பிப்பேன். என்கிட்ட காசு இல்லாத டைம்லலாம் எங்கள் அம்மா கிட்ட காசு கேட்டனா சாப்பிட்றது தான் கேட்குறான்னு சொல்லி அம்மா கொடுத்துருவாங்க காசு. அதனால் நிறுத்தவே முடியாது. அந்த பழக்கம் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே போச்சு. அப்படியே போயிட்டே இருக்க சொல்ல ஒரு நாள் என் கூட சுற்றி இருந்த நண்பர்களே என்னை கூப்பிட்டு போயிட்டு அடிச்சு போட்டு போயிட்டானுங்க.
அவனுங்களை கூட திருப்பி சண்டைக்கு போயிட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. திருப்ப அந்த போதை பழக்கம் அதிகமாகிட்டே தான் போச்சு. என்னால் நிறுத்தவே முடியல. ஒரு நாள் கூட அந்த பழக்கம் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். நைட்டு எப்பப்போல்லாம் தூக்கம் தெளிதோ அப்பப்போல்லாம் நான் அந்த கஞ்சா எடுத்து அடிச்சுன்னு இருப்பேன். ஊசி போட்டுப்பேன், போதை மாத்திரை எடுத்து போட்டுப்பேன். ஒரு நாள் போதை மாத்திரை அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். யூஸ் பண்ணிட்ட பிறகு நான் அப்படியே வீட்டில் அப்படியே மூச்சு வராத சூழ்நிலை அப்படியே படுத்துகிட்டே இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலெலாம் செக் பண்ணுறாங்க. அந்த டாக்டர் கேட்குறேன், எங்களுக்கு இந்த மாத்திரை கிடைக்காதே, உங்களுக்கு எப்படா கிடைக்குதுன்னு சொல்லி. அப்போ நான் தலை குனிஞ்சிட்டு வந்துட்டேன். எங்கள் அப்பாவுக்கு இது வரைக்கும் ஒரு பழக்கம் கூட இல்லை. அவருடைய மகனாக இருக்கிற நான் நிறைய போதை பழக்கத்துக்கு அடிமையானேன். ஆசைப்பட்டு ஒரு பைக்கு கேட்டேன். வீட்டில் அம்மா வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க. அது மூலயமா நான் என்ன பண்ணேன், பிளாக்மெயிலாம் பண்ணின்னு இருந்தேன். செத்துருவேன் நான், சாப்பிடாம சுற்றின்னு இருந்தேன். கேடிஎம் பைக்கு 200cc வண்டி அதை வாங்கினேன், அடமுடிச்சு வாங்கினேன். அது மூலயமா இன்னும் அதிகமாக பாவம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் கூட சேர்ந்து ஆம்பளை பசங்க தான் கஞ்சி அடிப்பாங்களா, இல்லை பொம்பளை பிள்ளைங்களும் அடிக்கும். இந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. போதையில் என் கூட சேர்ந்து அந்த பொம்பளை பிள்ளைங்களாம் கஞ்சி அடிக்கும். அதை நினச்சி பார்த்தா ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நிர்வாணத்தோடலாம் கஞ்சி அடிப்பாங்க. அதை அடிச்சுட்டு போதையில் அந்த மாத்திரை போட்டுக்கின்னு அந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. தவறு செய்கிறது, நிறைய பிள்ளைகளை கேவலமாக பேசுறது, கேவலமாக பார்க்கறது, இதுமாரி காரியெல்லாம் செஞ்சுன்னு இருந்தேன். கஞ்சா வெறுக்கும் போதெல்லாம் என் கூட எப்பவுமே இடுப்பில் ஒரு கத்தி வச்சுன்னே இருப்பேன். ஏன்னு சொன்னால் வாங்கறதுக்கு வருவேன், எந்த சூழ்நிலை வர்றதுன்னு தெரியாது. அவன் வரும்போதோ நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளும் பிடின்னு போனோன்னு சொல்லிட்டு அவனும் கத்தி எடுத்துகிட்டு வருவான். அந்த சூழ்நிலையில் நானும் கத்தி வச்சுட்டு இருப்பேன். எல்லாம் பார்த்து விற்பனை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ரொம்ப அடிக்ட் ஆச்சு. இந்த காலம் அப்படியே சென்றுட்டே இருந்தது. 13 வயசுலேருந்து தொடர்ந்து வந்துட்டே இந்த காலேஜிலலாம் கஞ்சா வைப்பேன். காலேஜ் பசங்க கூட ரொம்ப பசங்களை கூட சேர்த்துக்கின்னு ரொம்ப அடிக்டாகி சுற்றின்னு இருந்தேன். நான் என்னால் நிற்பாட்டவே முடியல. ஃபோனுங்களை திருடுவேன், ஃபோனுங்களை விற்பனை செஞ்சு அது மூலமாக வர காசு வச்சு கஞ்சா வாங்கி அடிக்ட் ஆகினேன். ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். என்னால் நிறுத்தவே முடியல. ஒரு நாள் நான் ரொம்ப போதை பழக்கத்திற்கு அடிமையானேன். கஞ்சாவை அடிச்சிட்டேன், ஊசி போட்டுட்டேன், மாத்திரை போட்டுட்டேன், சரக்கும் குடிச்சிட்டேன். ரொம்ப போதை தலைக்கு மேலே ஏறிச்சு. அந்த பைக்கை வச்சு நான் சும்மாவே இல்லை. அந்த பைக்கை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுவேன். எங்கள் தெருவில் அப்படி ஓட்ட சொல்ல ஒரு ஜனமே சண்டைக்கு வந்துச்சு. ஒரு நாள் எல்லாம் என்னை அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா கதறி கதறி அழுது என்னை கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டுக்கு. கூப்பிட்டு போயிட்ட பிறகு ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணுறேன். வீட்டில் கொஞ்ச நேரம் கூட தங்கவே மாட்டேன். வீட்டில் போனேன்னா கால் எடுத்து வச்சுன்னா சாப்பிட விட மாட்டேன். சாப்பாடு ஃபஸ்ட்டு நிறைய சாப்பிட்டுருந்தேன் நான். சாப்பாடு இந்த பழக்கத்தினால கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சாப்பாடு குறைஞ்சிச்சு. சாப்பாடு கம்மியாக தான் சாப்பிடுவேன். ஃபுல்லாக 24 hours அந்த கஞ்சா தான் எனக்கு. அந்த கஞ்சா இல்லாமல் நான் ஒரு நாள் கூட இருக்கவே மாட்டேன். என் கூட எப்பவுமே பசங்க என்னை இன்னும் உசுப்பேத்திட்டே தான் இருப்பானுங்க. இன்னும் அதிகமாக போதை பழக்கம் பண்ணன்னு தான் சொல்லுவானுங்க. இந்த பழக்கத்தை வச்சுக்கின்னு நான் சின்னதாக ஒரு சிவலிங்கம் மாரி ஒரு களிமண்ணில் செஞ்சு அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுறது, பூ போடுறது, அது முன்னாடி உட்காந்து கஞ்சா அடிக்கிறது. அந்த தெய்வம் என்னை மாற்றலையே. கஞ்சா இல்லாத அப்போல்லாம் வானத்தை நோக்கி கூப்பிட்டுன்னு இருப்பேன். அந்த தெய்வத்தை சொல்லி எனக்கு கஞ்சா வேணும் கஞ்சா வேணும்னு சொல்லி அந்த தெய்வம் என்னை நிறுத்தலை. ரொம்ப அதிகமாக அடிக்ட் ஆகிட்டே தான் போயின்னு இருந்தேன். என்னால் நிப்பாட்டவே முடியல. இந்த போதையில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. கையெல்லாம் அறுத்துப்பேன் போதையில். எங்கள் அக்கா நர்சிங் படிக்கிறாங்க. அவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணுற பிளேடெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க எமர்ஜென்சிக்காக. அது நான் மறைமுகமாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த போதையை பண்ணிவிட்டு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த போதை இல்லைன்னா கூட என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. கையெல்லாம் கிழிச்சுப்பேன். போதையில் கையை அறுத்துப்பேன், கழுத்தை அறுத்துப்பேன். கழுத்தாண்ட இங்கே அந்த பிளேடை வச்சு ஷார்ப்பாக இருக்கும். கழுத்தை அறுத்துப்பேன், நெஞ்செண்ணை கிழிச்சிப்பேன் பிளேடை வச்சு, காலில் அறுத்துப்பேன். இதுமாரி காரியத்தை நான் பண்ணின்னு இருந்தேன். ஒரு நாள் ஒரு பிள்ளை ஒன்று நேசித்தேன். அந்த பிள்ளையும் என்கிட்ட பேச இல்லாமல் அப்படியே போயிடுச்சு. அதனால் இன்னும் அதிகமாக பண்ணணுன்னு தான் தோணுச்சு. இன்னும் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கிறேன். போதை என்னால் நிப்பாட்டவே முடியல. வீட்டில் ரொம்ப சேஷ்டை கொடுப்பேன். செவுத்தை போட்டு கையை நோக்கி நோக்கி குத்திப்பேன். போதையில் டென்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. இந்த போதையினால் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. அம்மா யார் அக்கா யாருன்னு தெரியாது. அதேமாரி சூழ்நிலையில் சுற்றின்னு இருந்தேன் நான். அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துட்டுமே வீட்டில் எல்லாருக்கும்.
அப்பா அம்மாலாம் காலெல்லாம் உழுத்துக்கு வராங்க. ஏன்டா இதுமாரி கையை போட்டு கிழிச்சிக்கிற குத்திக்கிற ரத்தத்தோடு பத்துன்னு இருக்கிற. ஒரு நாள் வீட்டில் ஒரு பெத்த தாய் ஒரு பிள்ளை ரத்தத்தோடு பத்துன்னு இருக்கிறத பார்த்தா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 10 மாதம் சுமந்து என் பிள்ளை அருமையாக வளர்க்கணும்னு சொல்லி அவங்க எவ்வளோ ஆசை வச்சுருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு நான் போலீஸ் ஆகணும்னு ஆசை. ஆனால் நான் பொறிக்காக தான் சுற்றினே இருந்தேன். யாருமே என்னை தேடி வரலை, எந்த தெய்வமும் என்னை காப்பாற்றலை. ஒரு சில நேரத்துலலாம் அப்போ போதையில் கூட சரி ஏசப்பா மாற்றுவாருன்னு சொல்லி ஒரு சில டைமில் நான் என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டேன், ஒன்றுமே நடக்கலை. அப்படியே தான் இருந்தேன் நான். அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. நானும் நிப்பாட்டணும்னு நினச்சாலும் என்னால் நிப்பாட்ட முடியாது. பசங்களும் பசங்க என்னை விடவே மாட்டானுங்க. டேய் நீ பயங்கரமான அடிக்டரா, நீ பயங்கரமாக பண்ணுவேன் இந்த போதை பழக்கம், நீ பண்ணுறது தானே பயங்கரமாக இருக்குமேனு சொல்லி உசி பேத்தி தான் விட்டுருந்தானுங்க என்ன. நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ஒரு நாள் சரி எல்லாருமே நம்மள ஊரில் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டாங்களே, நான் பைக் எடுத்துகிட்டு போனேன்னா என் பின்னாடி இருந்து பேசுவாங்க, பொதுப்பார் இது எப்போ உயிர்ந்து இது சாவுமோ, எப்போ வாரின்னு வருவாங்களோன்னு சொல்லி என் காதால் நான் கேட்டுக்கிறேன். நிறைய பேர் சபைக்கு போகிறவங்கள கூட என்னை வந்து இதுமாரி எவ்வளோமா பேசியிருக்கிறாங்க. அந்த பைக்கில் அந்த ஸ்பீடு சவுண்டு வச்சுட்டு அந்த பைக்கு எங்கள் தெருவில் ஓட்டுவேன். எங்கள் தெருவு பக்கத்தில் தான் சபை ஒன்று இருக்குது. பாஸ்டர் பிரவீன் ஐயா ஒர்ஷிப் பண்ணார். அவர் வந்து ஒர்ஷிப் அந்த மெசேஜ் எடுத்துருப்பார். அவர் மெசேஜுக்கெல்லாம் நான் தொந்தரவாக இருந்திருக்கிறேன். நிறைய பேர் என்னை சபிச்சுக்கிறாங்க. ஒரு நாள் எல்லாருக்குமே தொந்தரவு பண்ணிட்டுமே, நம்ம நேசித்த பிள்ளையும் நம்மக்கிட்ட பேசுகிறது இல்லையே, நம்மளுக்கு போதை பழக்கம் நிப்பாட்ட முடியலையே, ஒரு ஜனலாக சண்டைக்கு வந்துச்சேன்னு சொல்லி நான் போதை பழக்கம் பண்ணுற இடத்துக்கு போனேன். போயிட்டு அந்த ரூமாண்ட போயிட்டு ரொம்ப 3 நாளாக உட்கார்ந்து அழுகுறேன். 3 நாளாக வீட்டுக்கே வரல, சாப்பிடவே இல்லை. வீட்டாண்ட போனால் சாப்பிட மாட்டேன். வீட்டு இடத்துல காலை வச்சுன்னா எழுந்துச்சி ஓடேந்துருவேன். அம்மா ரொம்ப அழுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சுட்டு உட்காந்துப்பாங்க. பையன் எதனா பண்ணிக்க போது, நம்ம ஒரே பிள்ளையாச்சே, அம்மாவுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, அம்மா மட்டும்தான் பாசமாக என்னை வளர்த்துது. எங்கள் அம்மாவுக்கு நான் தான் எல்லாமே. 3 நாள் ஆச்சு, பையன் இன்னும் காணோம். ஊரெல்லாம் தேடுறாங்க நிறைய பேர் சேர்ந்து. நான் தனியாக ஒரு இடத்துல உட்காந்து இருக்கிறேன். நாங்கள் போதை பழக்கம் பண்ணுற இடத்துல அன்றைக்கும் போதை பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டே இருக்கிறேன். மாத்திரை போட்டுட்டு ஊசி அடிச்சுட்டு ரொம்ப அடிக்ட் ஆகினே தான் இருக்கிறேன். நான் நிப்பாட்டவே முடியல. அது இல்லைன்னா உடனே திருட ஆரம்பிச்சிருவேன். எங்கேயாச்சும் போய் திருடிட்டு அது மூலயமா காசு வச்சு நான் அந்த பழக்கத்தில் இன்னும் அதிகமாக அடிக்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருந்தேன். இந்த 3 நாள் வீட்டுக்கே வரலை. அம்மா என்னை தேடி வராங்க. நான் இருக்கிற இடத்துக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்பா இதுமாரி பண்ணுற, இதுமாரி பண்ணாதடா, எல்லா பிள்ளைங்களும் எப்படி இருக்குது, நீ மட்டும் இப்படி இருக்கிறியாடான்னு சொல்லி அம்மா ரொம்ப அழுகுறாங்க. என் எதிரில் உட்காந்துன்னு நானும் அம்மாவும் சேர்ந்து அழுகுறோம். அம்மா வானத்தை நோக்கி சொல்கிறாங்க, இசாப்பா என் பிள்ளை இதேமாரி இருக்குதேப்பா, என் பிள்ளையே காப்பாற்றி கொடுங்கப்பா, எனக்கு ரொம்ப உருகிட்ட ஒல்லியாகிட்டு எலும்பு மாதிரி போதிலே தான் இருக்கிறேன். அங்கே ஊர் ஜனலாம் தேடின்னு இருக்குது. நீ ஏடா இங்கே வந்து உட்காந்து இருக்கிற, வாப்பா வீட்டுக்கு போகலாம், வாப்பா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அம்மா கையை பிடிச்சி இருக்கிறாங்க. நான் வரல போமா, நான் வரேன் போமான்னு சொல்லி அனுப்புகிறேன். அம்மா கடைசி சப்பா என் பிள்ளைய மாற்றுங்கப்பான்னு சொல்லி வானத்தை நோக்கி கதறி அழுவாங்க. அம்மா கூட சேர்ந்து நானும் அழுகுறேன். அப்படி அழுதுறே சொல்ல அம்மா நான் பண்ணேன், அம்மா நீ வீட்டுக்கு போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி அம்மாவை நைஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி புள்ள நம்பிக்கையாக வந்துடும்னு சொல்லி நான் அப்பயும் ஏதாச்சும் பண்ணிட்டு செத்தலான்னு சொல்லி மைண்டில் தான் இருக்கிறேன். நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி கூப்பிட்டாங்க, வரல, நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லிட்டேன். சரி நம்ம எதுக்கு இருக்கணும், யாருமே இல்லை இந்த இடத்துல, தனி ரூமு தான், சமுதாய கூடம், ஃபுல்லாக இரும்பு ஜன்னல் இரும்பு கதவு தான். உள்ளே போயிட்டு நம்ம எதனா பண்ணி செத்துடலான்னு சொல்லி பூஞ்செடியெல்லாம் போய் தேடுவோம். மருந்து பாட்டில் இருக்குதா, மருந்து குடிச்சிட்டாட்டு நம்ம படுத்துக்கலாம், நம்ம செத்துடலாம்னு சொல்லி பூஞ்செடியெல்லாம் தேடுவேன். மருந்து பாட்டில் ஒன்று இருந்தது. அந்த 3ஆவது நாள் ரொம்ப பசி, ரொம்ப கேரில் இருக்கிறேன், ரொம்ப போதை பழக்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
அம்மா வர பிள்ளை வந்துருமேன்னு சொல்லி நம்பிக்கையாக போயிட்டாங்க வீட்டுக்கு. சரி நம்ம அந்த மருந்து குடிச்சிட்டு செத்துல யாருக்கும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் உள்ளே போயிட்டேன். ரூம் உள்ளே போயிட்டு கதவெல்லாம் சாத்திக்கிட்டேன். நல்லா கவனமாக கேட்கணும். கதவெல்லாம் சாத்திக்கிட்டேன், ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். யாருமே வர முடியாது. தூரத்தில் இருக்குது அந்த சமுதாய கூடம். அந்த இடத்துல நான் ஒரு ஆள் மாத்திரம்தான் இருக்கிறேன், போதை பழக்கம் பண்ணுற இடம். அங்கே போயிட்டு உள்ள கதவு சாத்திக்கிட்டு, சரி யாருக்கும் தெரியாது, ஃபோனு சுவிட்ச் ஆஃப், வண்டி வீட்டில் விட்டு வந்துட்டேன், எந்த அடையாளமும் தெரியாது சொல்லி நம்ம அந்த மருந்தை குடிச்சிடலாம், யாருக்கும் தெரியாமல் இங்கேயே செத்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி எல்லா பழக்கத்தையும் பண்ணமே. இன்னும் நம்ம இருக்க முடியாது, இன்னும் நம்மளை இந்த பழக்கத்தை விட முடியாதுன்னு சொல்லி அந்த மருந்தை குடிச்சிடலான்னு சொல்லி அந்த மருந்தை ஓப்பன் பண்ணுறேன். அம்மாவுக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. மருந்து ஓப்பன் பண்ணிட்டேன், குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். பச்சை கலரில் இருக்குது அந்த மருந்து. நான் குடிச்சிட்டு சாக போகிறேன்னு சொல்லி ரொம்ப அந்த மைண்ட் செட்டிலே தான் இருக்கிறேன். யாராச்சும் இருந்தால் கூட என்னை காப்பாற்றிருப்பாங்க அந்த இடத்துல. குடிச்சிடலான்னு சொல்லி நிற்கிறேன். அப்போ எனக்கு ஒரு யோசனை வந்தது. கடைசியாக நம்ம அம்மாலாம் சர்ச்சைக்கு போகிறாங்களே, நம்ம கடைசியாக ஒரு அந்த தெய்வத்தை நோக்கி நம்ம ப்ரேயர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உள்ள சிந்தனை வருது. இது வரைக்கும் அந்த சிந்தனை வந்ததே இல்லை எனக்கு, ரட்சிக்கப்படாத முன்னாடி. சரி ப்ரேயர் பண்ணலான்னு சிந்தனை வருது. லாஸ்ட்டாக ப்ரேயர் தானே லாஸ்ட்டாக சொல்லிவிட்டு செத்துடலாம் அந்த கடவுளை கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மூடியை அப்படியே க்ளோஸ் பண்ணி அப்படியே பக்கத்தில் வச்சுட்டு ஒரு செங்கல் இருந்து செவுத்தில் போயிட்டு சிலுவை மாதிரியே வரைஞ்சிட்டு அது முன்னாடி முட்டி போடுறேன். ஆண்டவரே நோக்கி கூப்பிட்றேன். ஏசப்பா, நான் இவ்வளோ பாவி ஆண்டவரே, நான் இவ்வளோ பழக்கத்தை பண்ணியிருக்கிறேன், இவ்வளோ பாவமான காரியம் செஞ்சுருக்கிறேன். நிறைய பிள்ளைங்க என்னால் கெட்டு போச்சுப்பா, நிறைய பேர் குடும்பம் என்னால் கஷ்டப்படுறதுப்பா, அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கதறி அழுகுறேன். நான் நிப்பாட்ட முடியல ஆண்டவரே, நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொல்கிறாங்களாப்பா, நீங்கள் என்னை மாற்றுவீங்களாப்பா, நான் இப்போ இந்த மருந்து குடிக்க போகிறேன், நான் சாக போகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி கடைசியாக ஆண்டவர்கிட்ட நான் செஞ்ச எல்லா பாவத்தையும், ஆண்டவரே நான் பைக்கு திருடி விற்றுக்கிறேன், நான் செல்ஃபோன் திருடி விற்றுக்கிறேன், நான் நிறைய வீட்டில் திருடிக்கிறேன், நிறைய உயரங்களை அறுத்துக்கிறேன், நிறைய இடத்துல நிறைய பேர் கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என் பாவத்தை ஒவ்வொன்றா அறிக்கை செஞ்சு ஒரு 2 ஹவராக முட்டி போட்டு இறங்கவே இல்லை. முட்டி போட்டு அழுது சவம் பண்ணுறேன். நான் அதுமாரி பண்ணதே இல்லை. சவம் பண்ண பிறகு சரி யாருக்கும் தெரியாது, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டுமே லாஸ்ட்டாக நம்ம குடிச்சிடலாம் அப்படி சொல்லி பக்கத்தில் இருந்த மருந்து எடுத்து மூடி ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் அப்படியே பார்க்குறேன். என்ன ஆண்டவரே, பச்சை கலர் இந்த மருந்து எப்படியா ஒரு தண்ணியாக மாறிச்சு? கை தட்ட மாட்டீங்களா? பச்சை நிறத்தில் இருந்த மருந்து தண்ணியாக மாறிச்சே. அப்பயே நினைச்சேன், ஆண்டவரே என் பாவத்தை மன்னிச்சிட்டீங்க, என்னை மீட்டுட்டீங்கன்னு சொல்லி நான் இன்னைக்கு 3ஆவது நாள் கழிச்சு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போதோ எங்கள் தெரு பக்கத்தில் சர்ச் இருக்குதுன்னு சொன்னேன். அந்த சர்ச்சு வாசலில் ரொம்ப தூரத்தில் நிற்கிறேன் ரோட்லேயே. என்னால் அந்த சைடு இந்த சைடும் போக முடியல வீட்டுக்காகவும், இந்த சைடும் சரி நம்ம போதை பழக்கம் பண்ண அந்த இடத்துக்கு நான் போகலான்னு பார்த்தா அங்கேயும் போக முடியல, போதையில் தான் நிற்கிறேன். அப்படியே சபைக்கு நேராக நான் நின்று பாஸ்டர் பிரவீன் ஐயா சொல்கிற மெசேஜ் எல்லாம் கேட்டுன்னே இருக்கிறேன். அவர் சொல்கிற மெசேஜ் எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ருசித்துனே இருக்கிறேன். நான் அப்படி ருசிக்க ஆண்டவர் கடைசியாக முடிக்க போகிறாரு. மெசேஜை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு பேக் எடுத்துகிட்டு. ஆண்டவர் என்னை உள்ளே போடான்னு சொல்லி மனசில் என்கிட்ட பேசினே இருக்கிறா போல். ஆண்டவரே நான் எப்படிப்பா உள்ளே போகிறது, எல்லாம் என்ன ஒரு மாதிரியே பார்ப்பாங்களேப்பா அப்படின்னு சொல்லி நான் அப்படியே கலக்கத்தோடு நின்னே இருக்கிறேன். சரி உள்ளே போடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன உள்ளே அழைக்கிறா போல் இருந்தது. சரின்ட்டு நான் என்ன தான் ஆகுது பார்த்துடலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். ஐயா அதுக்கு முன்னாடி எனக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. சரி ஐயா தானே போய் ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட போய் சொன்னேன். ஐயா எனக்கு மைண்டே சரியில்லை ஐயா, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, என் மைண்டெல்லாம் சாகணும் தான் ஐயா இருக்குது. இப்போ கூட நான் சாகிறதுக்கு முடிவெடுத்து தான் ஐயா வந்தேன்.
ஆனால் இந்த இடத்துல வந்து நின்று இருக்கிற ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா எல்லாம் உள்ள ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சுற்றி நின்று பார்க்குறாங்க. இவனா ஊருக்கு அடங்க மாட்டானே, கஞ்சா அடிக்கிற பையனாச்சே, எல்லா பழக்கம் இருக்குதே எனக்கு அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இருக்குப்பா ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுறாரு. ஐயா ஜெபம் பண்ண கண்களில் இருந்து கண்ணீர் வந்துனே இருக்குது. ஆண்டவர் என்னை தொடருதை நான் உணர்றேன். அந்த டைமில் ஆண்டவர் என்னை தொட்டதுனால அப்படியே சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஒவ்வொரு வீடு சந்திப்புக்கு போயிட்டு ஒவ்வொரு வீட்டில் ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொருவருக்கும் ஜெபம் பண்ணுவேன். அப்புறமா சபையில் வந்து நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணினே இருப்பேன். எப்பவுமே ஆரம்பத்தில் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே நான் இதுமாதிரி காரியத்தில் செஞ்சுக்கிறேன்னு ஒவ்வொரு பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நான் அழுது ஜெபம் பண்ணினே இருப்பேன். அன்றைக்கின்னு பார்த்து ஒரு நாள் பெண்கள் கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அன்றைக்கி யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என்னை சுற்றிலும் சோத்துறோன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. ஜபத்தை முடித்தேன். அப்போ ஜபத்தை முடித்த பிறகு சுற்றி பார்க்குறேன். யாரெல்லாம் என்ன ரொம்ப கேவலமாக பேசுனாங்களோ, யாரெல்லாம் என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்களோ அவங்களாம் என்னை சுற்றி ஜெபம் பண்ணினே இருக்கிறாங்க. சோத்துறோம் சொல்லி. ஹல்லேலூயா. விபிஎஸ் ப்ரோக்ராம் அன்னைக்கு ஐயா சொன்னார், சாட்சி சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஐயா எழுப்பி நிற்க வச்சார். ஸ்டேஜில் ஏறுறேன். ஒரு 3 மாட்டி ஏறி இறங்கிட்டேன். பயம் நடுக்கும், கையெல்லாம் நடுங்குது எனக்கு. இப்போ கூட வரும்போதோ இவ்வளோ ஜனங்க இருக்குது அப்படின்னு சொல்லி கையெல்லாம் நடுங்குது, ஈரமாயிடுச்சு கை. போய் தனியாக போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி நான் 3 நாள் ஆண்டவர்கிட்ட பேசியிருந்தேன். இந்த ஆண்டவரே நான் அங்கே போகிறேன், என் சாட்சி மூலம் அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படணும் ஆண்டவரே, அங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளும் மண்ணு திரும்பி ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஐயா எழுந்து சாட்சி சொல்ல வச்சார் அந்த மேடையில். சொன்னப்போ அநேகருடைய இருதயங்கள் அன்னைக்கு தான் தெரியுமே, ஓ இவ்வளோ பழக்கலாம் பண்ணியிருந்தானா. எங்கள் அம்மாவுக்கே அன்றைக்கி தான் தெரியும். எங்கள் அம்மா கண்ணீரை விட்டு அழுது. மறுநாள் முடிஞ்சு நான் தெருவுகளில் போகிறேன். என்னை யாரெல்லாம் போது பாரு, எப்போ சாவோ எப்போ வாரின்னு வரோன்னு சொன்னாங்களோ அவங்க என் கையை பிடிச்சின்னு, எப்பா மன்னிச்சிருப்பா, நான் இதுமாரி காரியத்தை பேசுனேன்ப்பா, நீ இன்னைக்கு ஆண்டவர் தோட்டத்தினால இன்னைக்கு நல்லா இருக்கிறியே. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கார். ஐயாவோடு சேர்ந்து இயேசுவை கண்டுகொள் ஊழியம். சபை இல்லாத கிராமங்கள், நாங்கள் தெருகளில் மரத்தடியில் தான் ஐயா மூலயமா என்னை ஊழியத்தில் அறிமுகப்படுத்தினார் ஆண்டவர். இன்ன வரைக்கும் ஆண்டவர் என்னை கைவிடாமல் ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு தூணாக என்னை நிறுத்தியிருக்கிறாரு. ஐயா எங்கே போனாலும் என்னை கூட்டு போயிடுவார். என்னை கூட்டு போயிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை தைரியப்படுத்தி நடத்துகிறாரு ஆண்டவர். இவர் மூலம் என்னை அற்புதமாக நடத்தி இன்ன வரைக்கும் என்னை நடத்தி வர்றாரு. ஹல்லேலூயா. 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் எனக்கு அந்த போதை பழக்கமே நான் பண்ணலை, அந்த போதை பழக்கத்துக்கே நான் போகல. ஏன்னா நம்ம ஆண்டவர் ஜீவனோடு கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க யாராவது இருப்பாங்கள்ல, அவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிள்ளையே கூட இருக்கலாம். நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணும்போது, காலையில் நான் ஏஞ்சி வரும்பொழுதோ ஆண்டவரே நான் எப்படிப்பா உங்களுடைய வார்த்தை கொடுத்து என்ன நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்த தேவனுடைய மகிமை காண்பான்னு சொல்லி அவளுக்கு போய் சொல்லடா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த வேத வசனத்தை கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகளுக்காகவும் மற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது இதே 2026 ஆண்டவர் அந்த பிள்ளைகளெல்லாம் கொண்டு வந்து சபையில் ஒரு தூணாக நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று நான் தனிமையில் நான் ஜெபம் பண்ணலான்னு சர்ச்சான போகும்போது ஆண்டவர் இங்கே வாண்ணா நீ அங்கே போ அப்படின்னு சொல்கிற தனிமையில். சரி அங்கே தனிமையில் நான் போகும்போதோ என் கூட சுற்றி நின்ற பசங்க உட்காந்து ஊசி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க. டேய் நீ பயங்கரமாக அடிப்பியே, எனக்கு அச்சு ஒரு வாடா அப்படின்னு எனக்கு கூப்பிட்றாங்க. வானடா நான் ஜெபம் பண்ணுறேன். டேய் ஏன்டா இதுமாரி இருக்கிறீங்க, இதுமாரிலாம் மாறுங்கடா, ஏசப்போனை நேசிக்கிறாரான்னு சொல்கிறேன் அவங்களுக்கு. இன்னும் அதிகமாக பண்ணலான்டா சொன்ன வாய் இன்னைக்கு ஏசப்போனை நேசிக்கிறாரா அப்படின்னு ஆண்டவர் என்னை சொல்ல வச்சுக்கிறாரு. அந்த பிள்ளைங்க கிட்ட கேட்குற, நான் டேய் எப்போயாச்சும் நினச்சிருக்கிறீங்களா நீங்கள் இதுமாரி இந்த போதை பழக்கத்தை விட்டு வெளியில் வரணும்னு சொல்லி அப்படின்னு நான் கேட்டேன். அவனுக்கு சொன்னானுங்க, நான் நினச்சிருக்கிறேன்டா, ஆனால் என்னால் வெளியில் வர முடியல. சரி அவனுக்கு போனோம். அப்போது நான் முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே என் கூட சுற்றி நின்ற பிள்ளைங்க இன்னைக்கு நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் என்னை இந்த இடத்துல கொண்டு வரலன்னா இந்த பிள்ளைங்க பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் நான் அழுது ஜெபம் பண்ணுறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த 2026 முடிவில் ஆண்டவர் அவங்களே கொண்டு வந்து சபையில் சாட்சியை நிறுத்துவார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்க உங்களை யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
இந்த சாட்சிகள் அநேகர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், போயிட்டு சொல்லி இன்றைக்கோ இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறாரு. நீங்கள் ஒரு பிள்ளைங்க கெட்டு போதுன்னா அந்த பிள்ளைங்களை பார்த்து நீங்கள் சபிக்காதீங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்து ஒரு மாதிரி பேசாதீங்க, இதோ போது பாரு அப்படியான்னு பேசாதீங்க. இயேசு உன்னை அந்த பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அவர் பாவத்தை வெறுக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்க. அவருடைய மனது திறக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த சாட்சிகளை உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த சாட்சி மூலம் தேவனை காத்த அநேகருடைய இருதயங்களே ஆண்டவரே நீ வாசம் செய்ததற்கா நன்றி ஆண்டவரே. இந்த பகுதிகளில் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், அழிந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், வாலிப பெண்களும் இயேசுவின் நாமத்தில் இந்த 2026 முடிவுக்குள்ள ஆண்டவர் இந்த சபையில் ஒரு தூணாய் நிறுத்துவீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தகப்பன் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. அன்றே நீர் இன்றைக்கு வச்சு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சபையில் எல்லோரும் விசுவாசிக்கிற தகப்பனே அன்றே மட்டும் நடித்து வந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோமப்பா. முற்றிலுமா எங்களை தாய் தோப்பு கொடுக்கிறேன், அம்மை மாத்திரம் உயர்த்துகிறேன். அன்றே இந்த சாட்சியானது இந்த காதில் கேட்டு இந்த காதில் விட்டுறாதபடிக்கு அன்றே உடைய நாம மையப்படும்படியாக அன்றே நீர் அப்பா ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக இயேசு மூலம் சபைகள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். Praise the Lord. Hallelujah. கரங்களை தட்டி தேங்க்யூ. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசி யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசி யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, நமக்கு இன்னொரு நாட்கள் நம்ம அவங்கள கூப்பிடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஐயா மெசேஜ் கொடுப்பாங்க. ஆமென். நல்ல ஒரு ஆராதனை, வழி நடத்தின ஊழியக்காரர், வழி நடத்தி வந்திருக்கிற பையன் பாருங்கள் கர்த்தர் எப்படி நடத்துகிறார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அவர் பெரிய அற்புதங்களை செய்கிற ஒரு நிமிடம் அவர்கள் ஊழியத்திற்காக, ஆமென், அந்த குடும்பத்திற்காக, ஹல்லேலூயா, ஆமென், அந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அவங்க செய்கிற எல்லா ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். அவங்க எங்கே ஊழியம் செய்கிறாங்கன்னா ஊத்துக்கொட்டை தானேயா, ஊத்துக்கொட்டையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற கிராம பகுதியில். சபைலாம் இல்லை, இப்போ கூட ஏதோ திறப்புலலாம் பார்த்தேன். ஆமென். இப்போ இந்த தெருவில் ஒரு கிறிஸ்துவ வீடு இருக்குதுன்னா அவங்க வீட்டு வாசலில் நின்று அப்படி ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி அந்த சேரு வேணும், அந்த ஃபேனு வேணும், அந்த ஏசி வேணும், எனக்கு குஷன் சேர் போடலன்னு யாராவது கேட்பீங்களா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் கண்களை மூடி அந்த ஊழியக்காரருக்காக, அந்த ஊழியத்திற்காக கர்த்தர் உயர்த்த வேண்டும். இங்கே வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னும் அநேக இடங்களில் அந்த ஊழியத்தை தேவன் கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. ஃபைண்ட் ஜீசஸ் மினிஸ்ட்ரி. ஆமென். அந்த மினிஸ்ட்ரியை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லா கண்களை மூடி நல்லா உச்ச அந்த அறகுறை கை ஆமேன் சத்தெல்லாம் வேண்டாம், பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு முழுமையாக வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான சகோதரர் ஆண்ட்ரூஸ் பிரவீனையும் ஆல்பர்ட்டையும் கர்த்தர் குடும்பமாக அந்த குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். கடைசியாக சொல்லுவார் நினச்சேன், சொல்லலை அவர். ஆமாம் இல்லையா? அதுதான் ஹைலைட் இல்லை, அவர் நேசித்த புள்ள. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்களே கல்யாணம் பண்ணிட்டீங்களாயா? பாரியா, கர்த்தரை தேடி வந்தாங்க, கர்த்தர் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல குடும்பமாக வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் உயர்த்த எல்லா கண்களை முடி. அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. ஊத்துக்கோட்டை எவ்வளோ தூரம் தெரியுமா? ஒரு காலத்தில் என் நண்பர்களுக்காக ஊத்துக்கோட்டையில் கல் விற்பாங்க. என் நண்பர்களுக்காக கார் ஓட்டின்னு போயிருக்கிறேன் நான். ஆமென். ஹல்லேலூயா.
அந்த இடத்துல இருந்து ஊழியக்காரர் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் கண்களை மூடி உருக்கமாய் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோகத்தின் பிதாவை, அப்பா, இந்த நாளில் ஆண்டவரே வந்திருக்கிற அருமையான ஊழியக்காரருக்காகவும் மகனுக்காகவும் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஓ, பார்வை இல்லாத நிலைமையில் கூட ஆண்டவரே நீர் கொடுத்தவர் ஆண்டவரே. சாக போன எங்களை நீ உயிர்ப்பித்து கொண்டு வந்தவர் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனுக்காக, அருமையான ஊழியக்காரருக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் நீங்கள் உயர்த்துவீராக ஆண்டவரே. அப்பா, அவர்கள் செய்கிற ஊழியத்தில் ஆண்டவரே பெரிய அற்புதங்களை காண எங்கெல்லாம் செய்கிறார்களோ அங்கெல்லாம் அற்புதம் நடைபெறுவதாக ஆண்டவரே. எங்கெல்லாம் போய் நிற்கிறார்களோ அங்கெல்லாம் திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்கெல்லாம் போய் கையை நீட்டுறாங்களோ அங்கெல்லாம் பிசாசு நடுங்குவதாக ஆண்டவரே. அப்பா, அநேக திரளான மக்கள் ஓடி வருவார்களாக ஆண்டவரே. இந்த ஊழியத்து மேலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் மேலே அன்பு இறங்குவதாக ஆண்டவரே. இன்னும் அளவில்லாமல் அற்புதங்களை பொழிவீராக ஆண்டவரே. அப்பா, அவர்கள் போகும்போது, நடக்கும்போது, நிற்கும்போது அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் தேவைகள் இருக்கிற எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, நீர் எப்படி செய்வீரோ தெரியாது ஆண்டவரே. மகன் மூலியமாக அநேக ஊழியங்களை எழுப்புவீராக ஆண்டவரே. அநேக ஆத்துமாக்களை அழிந்து கொண்டு போகிற ஓ அன்பு வாலிபர்களை கட்டி எழுப்புவதாக ஆண்டவரே. மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஓ அன்பு சகோதரனை, சகோதரியை திரும்ப கொண்டு வருவீராக ஆண்டவரே. இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் பழுகுவீராக, பெருகுவீராக. ஓ, எல்லா பட்டி தொட்டிலும் இவர்கள் புகழ் போவதாக ஆண்டவரே. உங்கள் நாம மகிமை பெறுவதாக அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, இன்று போகிறார்கள் ஆண்டவரே, கூட நீங்கள் கடந்து போவீராக ஆண்டவரே. இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு கரங்களை தட்டி ரொம்ப நன்றி பாஸ்டர், எங்களுக்காக நீங்கள் இந்த இடத்துல வந்து ரொம்ப நன்றி தம்பி. கர்த்தர் இன்னும் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை நீங்கள் என் வாழ்க்கை மாறுமா, என் கண்ணு திறக்குமா, என் கண்ணெல்லாம் ஆண்டவர் தொடுவாரான்னு நினச்சிங்கன்னா, கர்த்தர் செய்த சாட்சிகள் உங்கள் முன்பாக கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவாராக. ஆமென். இந்த ஆராதனை முடிவிலே நமக்கு திருவிருந்து இருக்கிறது. கர்த்தருக்கென்று முழுக்க ஞானஸ்தானம் பெற்றவர்கள், கர்த்தருக்குள் இருக்கிறவர்கள் அந்த பந்தியில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். மற்ற யாரும் போக வேண்டாம், இருங்க. அன்பின் விருந்து இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்மத்தில் கேத்தியவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? ஆஹா.